RSS ತಗೊಂಡು ದಲಿತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕು ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಅಪ್ಪ. ಸೋಮ ಆರಾಮಾಗಿ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾಡ ಅವ್ರ ಒಂದು ಮಿನಿಟ್ ನಾ ಹೇಳ್ತಾನೆ ಕೇಳ್ರಿ. Dalits in BJP are subservient to the RSS. It is very clear, the language, the way he says Dalits should not question RSS. Why? Dalits are not part of the society? Dalits are not part of the constitution? வணக்கம். Why is Dalit man is so concerned about RSS? RSS பற்றி தலித்களுக்கு எதற்காக கவலை ஏற்பட்டது? இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை. பிஜேபியின் எம்பி ரமேஷ் ஜிங்ஜயானி என்கிற இந்த நபர் கேட்டிருக்கிறார். அதாவது RSS பற்றி தலித்கள் பேசக்கூடாது, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இதற்காக இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். முதலில் இவர் என்ன பேசினார், கன்னடத்தில் பேசியிருக்கிறார், முதலில் கேட்டு. RSS ತಗೊಂಡು ದಲಿತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕು ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಅಪ್ಪ. ಸೋಮ ಆರಾಮಾಗಿ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಮಾಡ ಅವ್ರ ಒಂದು ಮಿನಿಟ್ ನಾ ಹೇಳ್ತಾನೆ ಕೇಳ್ರಿ. ಅವ್ರ ಅಪ್ಪ ಕಾಂಗ್ರೆಸ್ನಾಗ ದುಡ್ದದನ್ನ ಕಾರಣಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಈ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ಯಾರ. ಚಂದಾಗಿ ಹೆಸರು ಗಳಿಸ್ಬೇಕಿಲ್ಲ, ಜನರು ಕೆಲಸ ಮಾಡಿ. ಈ RSS ಇಂದ ಗಂಟು ಬಿದ್ದ ಅಂದ್ರೆ ಅವೇನು ಸರ್ವೈ ಆಗೋದಿಲ್ಲ. ನಮಸ್ಕಾರ. What does Dalits have to do with RSS? RSS-க்கும் தலித்களுக்கும் என்ன கனெக்ஷன்? இது ஒரு பிராமணர்களுடைய கட்சி. நீங்க யாருமே எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்கிற அந்த அகங்காரமா, அல்ல பிஜேபி எம்பியோடைய இந்த பதில் RSS-ஐ டிஃபென்ஸ் செய்வது மட்டுமல்ல, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் செய்வதாக இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும். கர்நாடகாவின் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் பிரியாங்க் கர்கே அவர்கள் RSS-ஐ பற்றி ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தார். கடிதம் எழுதி ரொம்பவே பொறுப்புடன், ரொம்பவே ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில், ஒரு டெமோக்ராட்டிக் முறையில், கான்ஸ்டிடியூஷனுடைய அந்த வரம்புக்குள்ள அந்த கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இருக்கு. இதுல ஒரு 8 கேள்விகளை அவர் எடுத்து வைத்திருந்தார். RSS எதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளவில்லை? அப்படி செய்திருந்தீர்கள்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை காட்டுங்கள். என்னுடைய மாநிலம், என்னுடைய ஸ்டேட்ல உங்களுடைய ஏராளமான ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது. ஹோம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நான் உங்களுடைய அமைப்பு பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறேன். RSS-ற்கு எங்க இருந்து ஃபண்டிங்ஸ் வருது? டிரான்ஸ்பரண்டா இருங்க. இதற்காக நீங்க பேனிக் ஆகிறீர்கள்? ஒரு சிம்பிள் கேள்வி. ஆனால் பிஜேபியின் எம்பி ரமேஷ் RSS-ஐ பற்றி பேசும்போது பிரியாங்க் கர்கேவுடைய ஜாதியை பற்றி பேசி, அதாவது ஒரு பர்சனல் அட்டாக். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா RSS எந்த நபரை இறக்கி விட்டது தன்னை டிஃபென்ஸ் செய்வதற்காக, அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிவிட்டது. எப்படி அதை நீங்க பாருங்கள். பிரியாங்க் கர்கே அவர்களுக்கு எந்த லீகல் அட்வைசஸ்களை இவர் கொடுத்து வந்தாரோ, அதே பிரியாங்க் கர்கே அவர்கள் என்ன பேசினார், எந்த பதில் கொடுத்திருக்கிறார், அதையும் நீங்க கேட்டுவிடுங்கள். கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி டிரான்ஸ்பரன்சி ஆன் எனி பிளாட்ஃபார்ம் தேவை. அவர் கூறிய வார்த்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பிஜேபி is saying that Dalits should not question RSS. Why? தலித்கள் RSS பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று பிஜேபி எதற்காக கூறுகிறது? தலித்ஸ் இந்த நாட்டு மக்கள் கிடையாது, சொசைட்டியை சார்ந்த நபர்கள் கிடையாது. தலித்கள் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்ட நபர்கள், அவர்கள் ஏலியன்ஸ்களா என்கிற அந்த கேள்வி. RSS இந்த நாட்டில் தானே இயங்குகிறது. RSS ஒரு ஆர்கனைசேஷன் தான். அப்போ RSS எதற்காக தன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேச மறுத்து வருகிறது, அவர்களுடைய ஃபண்டிங்ஸ்களை பற்றி பேச மறுத்து வருகிறது என்கிற விஷயத்தை பிரியாங்க் கர்கே அவர்கள் எப்படி கேட்டிருக்கிறார், அதை நீங்க பார்த்து. See, the Dalits in BJP are subservient to the RSS. It is very clear, the language, the way he says Dalits should not question RSS. Why? Dalits are not part of the society? Dalits are not part of the constitution? And who is anybody to tell me what to question or not to question? As an individual, I have my rights, and as the Home Minister of Karnataka, I am very careful in what I am saying. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்ச முன்வரிசை கோரிக்கை இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கும் QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்.
நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. एक दलित आदमी को आरएसएस से क्या मतलब है? जो आरएसएस से टकराया वो बच नहीं पाया. ஒரு தலித் நபருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன கனெக்ஷன், என்ன தேவை? யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ மோதினார்களோ அவர்கள் சுக்குநூறு ஆகிவிட்டார்கள். அப்போ இதுல ஒரு மிரட்டலும் இருக்கு. ரமேஷ் அவர்கள் அவரே ஒரு தலித் கம்யூனிட்டியை சார்ந்த நபர் தான். அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கிறது, இந்த டிபேட் தலித் வர்சஸ் தலித்தாக மாறிவிடும் என்று அவர் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிவிட்டது. தலித் என்கிற அந்த பெயரை கொண்டு வந்த உடனேயே ஒட்டுமொத்த போக்கஸ் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. சங்க பரிவார் தன் காலிலேயே அந்த மம்மட்டி போட்டு வெட்டி கொண்டார். இதுதான் அங்க இருக்கக்கூடிய அர்த்தம். ஆர்எஸ்எஸ் வர்சஸ் தலித் என்கிற இந்த புதிய டிபேட் வெளிவந்துவிட்டது. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில் அவர்கள் மீது வரக்கூடிய அந்த அலிகேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமண நபர்களுடைய கட்சி இல்ல அமைப்பு, பிராமணர்கள் ஆளக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரை இருந்த 6 தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப், கேட்கேவார், கோல்வர்கர், தியோரஸ், சுதர்ஷன் மற்றும் மோகன் பாகவத், இந்த அனைத்து தலைவர்களுமே பிராமண வர்க்கத்தை சார்ந்த, அந்த பிராமண வர்க்கத்திலையும் சித் பாவன் பிராமணர்களையும் ஒரு உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள், அவர்கள் தான் இதுல அந்த தலைமை பதவியில இருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி ராஜ்பூத் தாக்கூர் வர்க்கத்துல இருந்து ரஜு பையா என்கிற நபர், அவர் ஒரு குறுகிய காலத்திற்கு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃப் ஆக இருந்தார். இதே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளிவந்த ஒரு தலித் ஸ்வயம் சேவக், அவர் ஒரு புத்தகத்தை வெளிவிட்டார் ஆர்எஸ்எஸ் உடைய கேரக்டரை பற்றி. ஆர்எஸ்எஸ் ஒரு ஆன்டி தலித் மூவ்மெண்ட் என்கிற விஷயத்தை அவரே தன்னுடைய புத்தக வழியாக வெளிவிட்டிருக்கிறார். ஐ குட் நாட் பி அ ஹிந்து, என்னால் ஹிந்துவாக வாழ முடியவில்லை. த ஸ்டோரி ஆஃப் தலித் இன் ஆர்எஸ்எஸ். இந்த புத்தகம் அமேசான்ல இருக்கு, தயவு செய்து போய் படித்து பாருங்கள். ரொம்பவே ஒரு அருமையான புத்தகம். இதை ஹிந்தியில மராட்டியிலும் வெளிவிட்டிருக்கிறார். நீ ஹிந்து அசு ஷகத் நாஹி, மராட்டியில இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை எழுதிய நபர் பவார் மகேஷ்வானி, ஒரு தலித் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டராக இருந்து அங்கிருந்து அவர் அனுபவித்த பல்வேறு விஷயங்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். ஆங்கிலம் மற்றும் மராட்டியில இருக்கு. ஹிந்தி எடிஷனும் 2019ஆம் ஆண்டு வெளிவந்தது. பிரியாங்க் கர்கே அவர்கள் 2 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதத்தை வெளியிடுகிறார். அந்த கடிதத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 8 புள்ளிகள் அதுல இருந்தது. பிரியாங்க் கர்கே தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இதை வெளியிடுகிறார். டியர் ஸ்ரீ மோகன் பாகவத் ஜி, மை லெட்டர் வில் ரீச் யூ ஷார்ட்லி. However, I thought it was important to draw your attention to this matter early. Firstly, congratulations for RSS to complete 100 years, an organization to claim over 60,000 shakhas and crores of cadres. மோகன் பாகவத் அவர்களே, என்னுடைய கடிதம் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். உங்களுடைய 100 ஆண்டுகள் நிறைவானதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் இந்த நாட்டில் உங்களுடைய 60,000 ஷாக்காஸ் இருக்கிறது. இந்த 60,000 ஷாக்காஸ்ல முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா கர்நாடகாவின் ஹோம் மினிஸ்டர். கர்நாடகாவில் மட்டுமே நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 4127 ஷாக்காஸ்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. வாரத்திற்கு 1389 மிலன் சம்மேளனங்கள் நடக்கிறது. 60க்கும் மேற்பட்ட மண்டலிஸ் நடக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய அந்த பரேட், 500க்கும் மேற்பட்ட பரேட்ஸ் நடக்கிறது. இந்த பரேட்களில் நாங்க ஆய்வு செய்து பார்க்கும்போது பரேட்களில் மற்றும் கிட்டத்தட்ட 22 லட்சம் நபர்கள் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரோட்டில் ஊர்வலமாக நடந்து வருகிறார்கள். இது எல்லாமே என்னுடைய ஸ்டேட்டை பற்றின விஷயம். அதனால் உங்களிடம் என்னுடைய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேள்விகள். இட்ஸ் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். உங்களோட லீகல் ஸ்ட்ரக்சர் என்ன? நீங்க ரெஜிஸ்டர் ஆன ஒரு அமைப்பா இல்லையா? உங்களோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன? டீடைல்ஸ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ் பேரர், ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆர்எஸ்எஸ் என்பது மிகப்பெரிய அமைப்பு. அதற்கான ஆஃபீஸ் பேரர்ஸ்கள் இருப்பார்கள் இல்லையா? பிரசிடென்ட் யாரு, செக்ரட்டரி யாரு, ஜாயிண்ட் செக்ரட்டரி யாரு,
வைஸ் பிரசிடென்ட் யாரு, ட்ரெஷரர் யாரு, இது போன்ற நபர்கள். அல்ல ஒரு விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட போய் பேசுறது? ஹூஸ் ஆத்தரைஸ்ட் பர்சன்? கர்நாடகாவில் யார்கிட்ட போய் நான் பேசுறதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சோர்சஸ் ஆஃப் யோர் டொனேஷன், கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்கம். உங்களுக்கு எங்கிருந்து டொனேஷன் வருது, யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் செய்கிறார்கள், உங்களோட இன்கம் சோர்ஸ் என்ன? ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டீடைல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அசெட்ஸ். பல இடங்கள்ல உங்களுடைய கட்டடங்கள் கோடிக்கணக்கான ரூபாயான சொத்துக்கள் இருக்கு, அதற்கான டீட்டெயில்ஸ் எங்க? நாக்பூர்ல வச்சிருக்கீங்க, டெல்லியில வச்சிருக்கீங்க, நிச்சயமா கர்நாடகாலையும் இருக்கும். அப்போ அதெல்லாம் எங்க? whether the applicable taxes are being paid in accordance to law. இந்த நாட்டு சட்டப்படி நீங்க செலுத்த வேண்டிய அந்த டாக்ஸ் எல்லாம் நீங்க கட்டுறீர்களா? சரியான நேரத்தில் உங்களோட டாக்ஸ் போய் சேருகிறதே இல்லை. இது பிரியாங்க் கர்கே கேட்ட கேள்வி. இதுல என்ன தப்பு? Now he says the constitutional and statutory framework under which it claims that the right to operate at such a scale without public accountability. இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் முறைப்படி எந்த விதமான ஆர்கனைசேஷனையும், அதுவும் இந்த அளவில் இவ்வளோ பெரிய ஸ்கேலை நீங்க நடத்தி வருகிறீங்க, அவ்வளோ பெரிய ஸ்கேலை நடத்தும் போது அதற்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? இது அவர் கேட்கிறார். டீடைல்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ், authorizations and compliance mechanism of public events, road march, mass gathering and other organized activities. நீங்க நடத்தக்கூடிய ஷாக்காஸ் பப்ளிக் கிரவுண்ட்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல அங்கங்க நடத்துறீங்க இல்லையா, அதற்கான பெர்மிஷன் எங்க? அதற்கான ஆத்தரைசேஷன் எங்க? இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? பெர்மிஷன் வாங்குறீங்களா இல்லையா? இது எல்லாமே ஒரு மாநிலத்துடைய ஹோம் மினிஸ்டர் கடிதம் வழியாக கேட்கிறார். இதுவரை உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். பட் என்ன நடந்தது அதை நீங்க பார்த்தீர்கள்னா, மோகன் பாகவத் திடீர் என்று அவர் பதில் கொடுக்கிறார். இதே கேள்வி கேட்டபோது RSS ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஹிந்து மதம் அது ரெஜிஸ்டர் ஆன மதமா கிடையாது இல்லையா? அப்ப RSS எதற்காக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும்? RSS எந்த விதத்திலையுமே அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான லாபத்தையும் பார்ப்பதில்லை. இது மோகன் பாகவத் கொடுத்த பதில். நீங்க அடுத்த வீடியோவை பாருங்கள். மோகன் பாகவத் அவர்களுக்கு Z+ செக்யூரிட்டி கிடைத்தது. இதற்கு மோகன் பாகவத் அவர்கள் பணமெல்லாம் கொடுப்பதில்லை. அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம், அமித்ஷா த கண்ட்ரிஸ் ஹோம் மினிஸ்டர், அவர் கொடுத்த இந்த அன்பளிப்பு. இதுல எத்தனை வாகனங்கள் இருக்கு, அதற்கு எவ்வளவு செலவு, அதை நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. முப்பது மோட்டர் வெஹிக்கிள்ஸ், 1-2 அல்ல, 30 மோட்டர் வெஹிக்கிள்ஸ் இன்க்ளூடிங் ஃபயர் ட்ரக். இது எல்லாமே டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை வைத்து அரசாங்கம் மோகன் பாகவத்திற்கு அன்பாக எடுத்துக்காட்டிய விஷயம். ஒரு மினிஸ்டர் போர்ட்போலியோ லெவல்ல இருக்கக்கூடிய நபருக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு இவருக்கு கிடைக்கிறது. எதற்காக? அரசாங்கத்துடைய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர், மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டரா, ஹோம் மினிஸ்டரா, யார் இந்த நபர்? எதற்காக இந்த அளவுல செக்யூரிட்டி இவருக்கு கிடைக்கும்? இப்ப இதுதானே பிரியாங்க் கர்கே அவரும் கேட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில நீங்க டாக்ஸ் செலுத்துவதில்லை, எந்த அடிப்படையில நீங்க ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள்? அதற்கு RSS கொடுக்கக்கூடிய பதில், we are a group of individuals, ஒரு சில நபர்கள் நாங்க வீட்டில் உட்காந்து தாய விளையாண்டுட்டு இருக்கோம், அதுக்காக ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண வேண்டாம். சாரி சார், லட்சக்கணக்கான தொண்டர்களை நீங்க வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டு அரசாங்கத்தில் நீங்க தன்னுடைய மூக்கை நுழைக்கிறீர்கள்.
ஒரு அரசியல் கட்சி வரை நீங்க அந்த அரசியல் கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும் என்கிற முடிவை நீங்க எடுக்கிறீர்கள். பிஜேபியில் அடுத்த பிரசிடென்ட் யார் என்கிற முடிவை ஆர்எஸ்எஸ் எடுத்து வைக்கிறது. தேர்தல் வந்தால் தேர்தலில் பிரச்சாரத்துல நீங்க ஈடுபடுகிறீர்கள். அதாவது இந்த நாட்டு சாசனத்தில் நீங்க மூக்கை நுழைக்கும் போது நீங்க சாதாரணமாக we are the group of individuals என்று நீங்க கூறக்கூடாது. that is one. ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ், அதுல என்ன தப்பு? 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அமைப்பாச்சு. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்பிற்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் 13-14 மாடி கட்டடம், ஆங்காங்கே பள்ளிக்கூடங்கள், ஆங்காங்கே பல்வேறு விஷயங்கள். எதற்குமே நாங்கள் டாக்ஸ் கட்ட மாட்டோம், நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே செய்ய மாட்டோம் என்று கூறினால் அப்போ இந்த நாட்டு சட்டத்திற்கும் மேலே, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கும் மேலே, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கும் மேலே, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கும் மேலே ஆர்எஸ்எஸ் இருக்கிறதா என்கிறது கேள்வி. பிரியாங்க் கர்கே அவர்கள் லீகல் டிபேட்டிற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் லீகல் டிபேட்டிற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறிய போது ராம் மாதவ் ஆர்டிகிள் 19(1)(c) பற்றி எடுத்துக்காட்டுகிறார். இன்கம் டாக்ஸ் ஆக்ட். This is implies RSS in an association, body of individuals that should not register like others. Body of individuals ஆக இருக்கும்போது இவர்கள் மற்ற அமைப்புகள் போன்று இவர்கள் ரெஜிஸ்டர் செய்ய தேவையில்லை என்கிற விஷயத்தை ராம் மாதவ் சிங் எடுத்து வைக்கிறார். ராம் மாதவ் சிங் earlier he was with RSS, now he is on a top position of BJP. ராம் மாதவ் சிங்குடைய இந்த பிரதிவாதம் ஒரு வீக்கான விஷயத்தை எடுத்து வைக்கிறது. அதாவது இட் இஸ் ஃபேக்சுவலி இன்கரெக்ட். எப்படி? பிரியாங்க் கர்கே அவர்கள் கிளாரிஃபை செய்கிறார், ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது என்னை நீங்க தலித் லீடராக எடுத்து வைக்கிறீர்கள், போர்ட்ரே செய்கிறீர்கள். தலித் லீடர் இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று நீங்க கூறுகிறீர்கள். ஆனால் ஃபேக்சுவலி ராம் மாதவ் சிங் அவர்கள் கூறியபடி நீங்க குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, நீங்க ஒரு மிகப்பெரிய அமைப்பு. பல கோடி ரூபாய் உங்க கையிலிருந்து பிறண்டு போகிறது. அப்போ நீங்க நிச்சயமாக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். ரமேஷ் ஜெகியானி மேட் அ பர்சனல் அட்டாக் ஆன் பிரியாங்க் கர்கே அண்ட் ஹிஸ் பேக். ஆர்எஸ்எஸ் இன்ஃபியூஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டரை, பிஜேபி பிரசிடென்ட்டை அல்ல பாலிடிக்ஸில் ஆர்எஸ்எஸோட இன்வால்மெண்ட்டை பார்க்கும்போது, ஆர்எஸ்எஸ் சீஃபிற்கு கிடைத்த அந்த Z+ செக்யூரிட்டியை பார்க்கும்போது, இந்த அனைத்து விஷயத்தையுமே தாண்டி 2014ஆம் ஆண்டுல இருந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த வளர்ச்சியை நீங்க பார்க்கும்போது அனைத்துமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் 2 பேருமே ஒன்றாக இந்த அனைத்து விஷயங்களும் எடுத்து வைத்ததாக தான் புரிகிறது. ஆர்எஸ்எஸ் லீடர் தலித்களை வைத்து, ஓபிசியை வைத்து தன்னுடைய பிராமண விஷயங்களை எடுத்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். 2024ஆம் ஆண்டு உங்களுடைய இன்வால்வ்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் டிபேட், இந்த அனைத்துமே நீங்க சென்சஸ் விவகாரமாக இருக்கட்டும், அனைத்திலுமே நீங்க உள்ள வரும்போது மக்கள் கேள்வி கேட்பார். அப்போ நான் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்து வைப்பது, குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னா நீங்க இந்த மாதிரி Z+ செக்யூரிட்டி எல்லாம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி பெரிய பெரிய மாளிகை எல்லாம் கட்டக்கூடாது, லட்சக்கணக்கான தொண்டர்களை நீங்க சேர்க்கக்கூடாது, அமைப்புகளை சேர்க்கக்கூடாது, பள்ளிக்கூடங்கள், பார்க்ஸ்கள் எந்த விதமான பெர்மிஷன் இல்லாமல் நீங்க ஆர்எஸ்எஸ் ஷாக்காஸ்களை நடத்தக்கூடாது, ஃபண்ட் வாங்கக்கூடாது, டொனேஷன் வாங்கக்கூடாது. நீங்க வாங்குறீங்க and you have to register. This is what the government says, the rule says, the constitution says, the law of this country says. அதை விட்டுட்டு தலித்துக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வைத்து வழி, ஆர்எஸ்எஸ் பற்றி நீ எதுக்காக பேசுற? This is not going to end. ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக இதற்கான பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுக்க முடியாமல், ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு தெரிய விஷயம் தானே, தவறு நடந்திருக்கு, ரெஜிஸ்டர் செய்யப்படலை. ரெஜிஸ்டர் செய்தால் பல கோடி ரூபாய் டாக்ஸாக செலுத்த வேண்டும். சட்டத்திற்கு கீழே வந்துடுவோம். எங்கள் மீதும் வழக்குகள் பாய வாய்ப்புகள் இருக்கு, திருட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டினாங்க, ராமர் கோவில் ஒண்டியல்ல இருந்து 200 கோடி ரூபாய் திருடிட்டாங்க. அந்த 200 கோடி ரூபாய் திருடப்பட்டதுக்கு பின்பு ஒரு வார்த்தை ஆர்எஸ்எஸ் நாவிலிருந்து வரவில்லை, நரேந்திர மோடி நாவிலிருந்து வரவில்லை, மோகன் பாகவத் நாவிலிருந்து வரவில்லை. ஏன்? காரணம், ஹிந்து என்கிற போர்வையில இவர்கள் செய்யக்கூடிய திருட்டு வேலை பிடிபட்டு போகும்.
அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அங்கிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படியே நாக்பூருக்கு தானே ஷிஃப்ட் ஆகிறது, பிஜேபிக்கு தானே ஷிஃப்ட் ஆகிறது. அந்த அமைப்புல பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் யார்? RSS சார்ந்த நபர்கள் தானே, பிஜேபி சார்ந்த நபர்கள் தானே. ஒரு நபர் வீட்டில இருந்து 5 லட்சம் ரூபாய் அந்த ஒண்டியல் பணம் பிடிபடுகிறது. இன்னொரு நபர் வீட்டுல அதே மாதிரி வெறும் 14,500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நபர் கடந்த 2 வருடத்துல 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கான பிளாட் வாங்கி போறார். ஒரு சிங்கிள் ரூம்ல இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு அவரோட வீட்டுல லிஃப்ட் போட்டு வீடு கட்டியிருக்கார். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு தெரியல. கையும் களவுமாக பணத்தை நீங்க ரெக்கவர் செஞ்சிருக்கீங்க. அந்த நபர் மீது FIR கூட போடப்படவில்லை, SIT அமைத்து விட்டார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 105 இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல மட்டுமே இருக்கு. எந்த ஃபைலுமே க்ளோஸ் ஆகும். இப்போ கும்பமேளா, அதை நீங்க பார்த்திருப்பீர்கள். கும்பமேளாவில் பல ஆயிரம் நபர்கள் அங்க நசுங்கி கொல்லப்பட்டார்கள், இறந்தார்கள். அந்த ஃபைலுக்காக இதே போன்ற ஒரு SIT நீங்க போட்டு, அந்த SIT என்ன ஆனது? அப்போ இதற்கு SIT என்றாலே வெறும் கண்துடைப்பிற்கான வேலை, வேற எதுவுமே. ஸோ வேர் இஸ் RSS? ஹிந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தானே நீங்க. ஹிந்து கோவில்ல தானே இந்த ரூபாய் நோட்டு திருடப்பட்டிருக்கிறது, 200 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் வெள்ளி சிலைகள், தங்க சிலைகள், ஆபரணங்கள், இது எல்லாமே திருடு போயிருக்கா இல்லையா? 200 கோடி இல்லை, இதுக்கும் மேல. So why RSS is quiet? Why BJP is quiet? உங்களுக்கு ஓட்டு வாங்கணும்னா நம்ம எல்லாருமே ஒன்று. ஆனா உங்களை பத்தி கேள்வி கேட்டால் நீ தலித். சிந்தித்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.